வணக்கம். இன்றைய திரைவிமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் லாந்தர். வித்தார்த்து மெயின் ரோல் பண்ணுற இந்த திரைப்படத்தை எழுதி இருக்கிறாரு சஜ்ஜி சலீம். திரைப்படத்துடைய சுருக்க கதை அப்படின்னா, ஒரு போலீஸ் அவருடைய ஒரு இரவில் நடக்கக்கூடிய கதை. அதாவது அடையாளம் தெரியாத ஒரு நபர் போகிறவங்களாம் அடித்து போட்டு காயப்படுத்திட்டு இருக்கார். ரோட்டில் போகிறவங்க எல்லோரும். யார் அந்த நபர், எதுக்காக அப்படி பண்ணுறாரு, அந்த நபரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கண்டுபிடிச்சி அந்த போலீஸ் என்ன பண்ணார், அதுதான் இந்த முழு திரைப்படத்துடைய கதையை பண்ணியிருக்காங்க. லாந்தர் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் ஷார்ட் டியூரேஷன். படத்தோட ஓப்பனிங்லேயே இந்த சரக்கில், அதாவது மதுவில் பாதியை எடுத்துகிட்டு பாதி கலப்படம், மது கலப்பிடம் அப்படின்னு சொல்லலாம். மதுவில் கலப்பிடம், ஓகேங்களா. அது பண்ணுற அந்த பிடிச்சி போட்டு உள்ளே கேஸ் பதிவு பண்ணி உள்ளே போட்டு தான் அந்த கதாபாத்திரமாக ஆரம்பிக்குது, போலீஸுடைய வித்தார்த்துடைய கதாபாத்திரம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு. இந்த படத்துக்கு முக்கியமாக சொல்ல போனால் ஸ்க்ரீன் பிளே, திரைக்கதை கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஏன்னா இரவு நடக்கிற கதை 8 மணிக்கு நடக்கக்கூடிய கதையை அப்படியே கட் பண்ணி 12 மணிக்கு போயிடுறாங்க, 11:30க்கு போயிடுறாங்க. இப்போ 11:30லேயும் ஒரு டைமில் ஒரு கதை நடந்துகிட்டு இருக்குது. ஃப்ளாஷ்பேக்கில் இங்கே 8 மணிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற கதையும் கொண்டு போயிட்டுருக்காங்க நைட்டு. அந்த 2 ஸ்க்ரீன் பிளேயுமே ரொம்ப பெட்டராகவே பண்ணியிருந்தாங்க. ஒரு புதுவிதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. கதைன்னு சொல்லிட்டு பெருசாக எதுவுமே இல்லை. அடையாளம் தெரியாத நபர், அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற மாட்டேன் இருந்தது. ஆனால் மேக்கிங் வைஸுமே ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பெட்டராகவே கொண்டு போயிருந்தாங்க. இது ஒரு முறை பார்க்குறதுக்கு ஒரு உகந்த தகுந்த திரைப்படமாக தான் வந்திருக்கு. முக்கியமாக வித்தார்த் அவர்களுடைய நடிப்பு. வித்தார்த் அப்படின்னாவே மினிமம் கேரண்டி திரைப்படமும் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா வித்தார்த் நல்ல கதைகளை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து நடிப்பார். அந்த வகையில் லாந்தர் திரைப்படமும் ஒரு நல்ல கதை தான். ஒரு சில காஸ்டிங், இந்த படங்களில் நிறைய காஸ்டிங் யூஸ் பண்ணலை. அங்கங்கே சின்ன பசங்களை யூஸ் பண்ணிக்காங்க. இந்த போலீஸ் ஸ்டோரி மட்டும்தான். முக்கியமாக அந்த ஸ்டார்டிங்லாம் ஒரு ஃபைட் வருது. அந்த அடையாளம் தவறினவர் அந்த போலீஸ்காரங்களை அடிக்கிற மாட்டம் வருது. அப்போல்லாம் அவங்கள்ட்ட யார்கிட்டையுமே ஒரு ஆள்கிட்ட கூட கன் இல்லை, துப்பாக்கி கிடையாது. அப்போ ஸ்க்ரீன் பிளேலையும் கோட்டை விட்ருக்காங்க. நிறைய இடங்களில் லாஜிக் அடிக்குதுன்னு சொல்லலாம். அதை தாண்டி இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு பெருசாக கொண்டாடப்பட வேண்டிய படம் இல்லாட்டி, ஒரு முறை பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே உள்ள படம் தான். அந்த அடையாளம் தெரியாத நபர் அப்படிங்கிறதுக்கு ஒரு பின்புலம் காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு நோய் இருக்குது அப்படி இப்படின்லாம் காட்டுறாங்க. அவங்க அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறதுலாம் காட்டுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஸ்டடி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்ப பெட்டராகவே வந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு முறை பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான திரைப்படம். வித்தார்த்தோடைய மினிமம் கேரண்டி திரைப்படங்களில் இந்த வகையும் சேரும். அவர் வித்தார்த்தனாவே அவருடைய படம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு உத்தரவாதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த லாந்தர் திரைப்படமும் ஒரு நல்ல திரைப்படம் தான். அவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களுக்கு வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை.